பிரபஞ்ச உணர்வுகளாக திகழும் எனதருமை உணர்வுகளுக்கு எனது பணிவான வணக்கங்கள். நான் பகுத்தர். இன்றைய தினம் நம்மளுடைய கான்சியோகிராசிக்கும் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற டெமோக்ராசிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிதான் பார்ப்போம். எஸ், டெமோக்ரஸியில அறிவுதான் ஆயுதம். நாலேஜ் இஸ் அ வெப்பன். கான்சியோகிராசியில உணர்வு தான் வெப்பன். உணர்வியல், அந்த உணர்வு தளம் தான் வெப்பன். எஸ், டெமோக்ரஸியில நீங்க அறிவுங்கிற ஆயுதத்தை பயன்படுத்தினா மட்டும்தான் நீங்க ஒரு வின்னரா ஆக முடியும். அந்த வின்னர் அப்படிங்கிற இடம் தற்காலிக தீர்வு தான் கொடுக்கும். ஆனா கான்சியோகிராசியில உங்களுடைய ஆயுதமே யுவர் கான்சியஸ்னஸ்ங்கிற உணர்வு தளம். இந்த உணர்வு தளத்தை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா நீங்க நிரந்தர தீர்வான பிரபஞ்ச தன்மையவே அடைஞ்சிடலாம். எஸ், டெமோக்ரஸியில 100 பேர், 1000 பேர், லட்சம் பேர், கோடி பேர் பங்கு பெற்றா ஒருவர் முதலிடம், ஒருவர் 2ஆம் இடம், ஒருவர் 3ஆம் இடம்னு தான் பிரிக்க முடியும். ஆனா கான்சியோகிராசியில இந்த பூமியில இருக்கிற 750 கோடி பேருமே இந்த பிரபஞ்ச உணர்வு தளத்தை நோக்கி பயணப்பட்டா அனைவரும் வெற்றியாளராக மாறும். இங்க போட்டி கிடையாது. ஆனா போட்டி யாருக்குன்னா உங்களுக்குள்ள இருக்கால மைண்டுங்கிற ஆப்ஜெக்டுங்கிற நாலேஜ், அறிவு. டெமோக்ரஸிக்கு உங்களுக்கு தான் போட்டி. டெமோக்ரஸினா தட் இஸ் அறிவுத்தளம். அறிவுத்தளம்னா கொம்பு செய்வது, அதாவது டேட்டாவை நம்பி, டேட்டாவை உண்மைன்னு நம்பி, டேட்டா கூடயே வாழ்ந்து டேட்டாவிலே தொலைஞ்சு போறதுதான் டெமோக்ரஸி. பட் கான்சியோகிராசி அப்படி இல்லை. எல்லாமே கான்சியஸ்னஸ் ஃபீல்டுல இருக்கு. நீயும் அந்த ஃபீல்டுல தான் இருக்க. நமக்குள்ள எந்த வேற்றுமை ஏற்றத்தாழ்வு இல்லை. ஒன்லி கனெக்ஷன் தான் இருக்கு. என்ன கனெக்ஷன்? கான்சியஸ்னஸ் கனெக்ஷன். இந்த கான்சியஸ்னஸ் கனெக்ஷன் தான் பெர்மனன்ட் ஸ்டேட்டா இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்ப இருந்துகிட்டே இருக்கிற அந்த தன்மை நிரந்தர உண்மை. அந்த நிரந்தர உண்மையோட மெர்ஜ் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்களும் இருந்துகிட்டே இருக்கலாம். அப்ப அறிவு என்பது தற்காலிக தேர்வுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம். நிரந்தர தீர்வுக்கு ஆயுதத்தை, அந்த அறிவாயுதத்தை எப்படி பயன்படுத்தணும்னா அதை பயன்படுத்தாமல் இருப்பதுலதான் நிரந்தர தீர்வு இருக்கு. இப்ப நிரந்தர தீர்வுங்கிற உணர்வு தளம்ங்கிற கான்சியஸ்னஸ் ஃபீல்டு கான்சியோகிராசியா வடிவமைக்கப்பட்டிருக்கும். எப்ப அறிவு, மனம், ஆப்ஜெக்ட்ங்கிற அந்த விஷயத்த அந்த இடத்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அதன் பிடியிலிருந்து எப்ப நீங்க விலகுறீங்களோ அப்பதான் முழுமையான சுதந்திரம் அப்படிங்கிற அந்த உண்மைத்தன்மை, நிரந்தர தீர்வு காத்திருக்குதுங்கிறத உணர்வீங்க. அப்ப கான்சியஸ்னஸ் ஃபீல்டு இருக்கிறவங்க, கான்சியஸ்னஸ் ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு அறிவு எப்படி பயன்படும் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அறிவு என்பது ஒரு வேலைக்காரன். கான்சியஸ்னஸ் ஃபீல்டு இருந்து அந்த அறிவை பயன்படுத்தினீங்கன்னா நீங்க நிரந்தர தீர்வுக்கே போயிடலாம். எப்படி? தேவைப்பட்டா பயன்படுத்துவீங்க, தேவைப்படலைன்னா வச்சிருவீங்க. அப்ப தேவைப்பட்டா எடுத்து பயன்படுத்துறது புத்திசாலித்தனமா, ஆல்வேஸ் அவர் பிடியில இருந்து அடிமையா வாழ்றது புத்திசாலித்தனமா? இதுதான் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற அந்த வெப்பனை நீங்க பயன்படுத்தும் பொழுது, சுயம்ங்கிற நீங்க கான்சியஸ்னஸ்ங்கிற வெப்பனை பயன்படுத்தி உங்களை தேடுனீங்கன்னா
தேடுனீங்கன்னா என்ன கிடைக்கும்? நிரந்தர தீர்வு கிடைக்கும். எப்ப அறிவை பயன்படுத்தணுமோ அப்ப அழகா பயன்படுத்திட்டு உங்க தன்மைக்கும் வந்துடலாம். பயணத்தின் பொழுது, நான் சொல்றது பயணத்தின் பொழுது அறிவை பயன்படுத்தாமலேயே நம்ம எப்படி சர்வே பண்ண முடியும் ஒரு கேள்வி வருது இல்ல? அதற்காகத்தான் தேவைப்பட்டா நீங்க பயன்படுத்தலாம். எப்படி? ஒரு வேலைக்காரனை பயன்படுத்துற மாதிரி. ஆனா வேலைக்காரனே கதி என்று நம்பி உங்களை துளைத்து விடக் கூடாது என்பதற்காக தான் இந்த விளக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.